அண்மைச் செய்தி. உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு மேல்முறையீடு செய்திருக்கிறார். சேலம் நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்தும் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை கோரியும் இந்த மேல்முறையீடானது செய்யப்பட்டிருக்கிறது. வேட்புமனுவில் தகவலை மறைத்ததாக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டதை எதிர்த்து இபிஎஸ் மேல்முறையீடு செய்திருக்கிறார். இது 27ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. இது பற்றிய மேலும் தகவல்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கி கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். இந்த செய்தி தொடர்பான விவரங்கள் என்னென்ன? வணக்கம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்ம படிச்ச படிப்பு என்னைக்குமே வீண் போகாது. இங்க ஒருத்தர் வீட்லயே ஹோம் டியூஷன் நடத்தி மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. எடப்பாடி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது வேட்புமனுவில் சொத்து விவரங்கள் உள்பட பல்வேறு முக்கிய தகவல்களை தவறாக தெரிவித்ததாக கூறி அவர் மீது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தை சேர்ந்த மிலானி என்பவர் சேலம் நீதிமன்றத்தில் தனிநபர் புகாரை தாக்கல் செய்திருந்தார். அதை விசாரித்த சேலம் நீதிமன்றம் இந்த புகார் குறித்து விசாரணை நடத்தி முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்யும்படி சேலம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உத்தரவை எதிர்த்து தான் எடப்பாடி கே பழனிசாமி ஒரு மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 22ஆம் தேதி ஒரு தீர்ப்பை கூறியது. அதில் எடப்பாடி பழனிசாமியின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. மேலும் காவல்துறையினரின் விசாரணைக்கு எடப்பாடி கே பழனிசாமி ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அது தெரிவித்தது. உடனடியாக இந்த தீர்ப்பை எதிர்த்தும் குறிப்பாக வேட்புமனுவில் தகவலை மறைத்ததாக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்ட அந்த சேலம் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய கோரியும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை கோரியும் எடப்பாடி கே பழனிசாமியின் சார்பில் வழக்கறிஞர் பாலாஜி சீனிவாசன் ஒரு மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த மேல்முறையீடு மனு நாளை மறுதினமே உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு நாளை மறுதினம் இந்த வழக்கை விசாரிக்க உள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வெங்கடேசன்.